இயல்பா இருந்தா இறைவன் உங்களை குழந்தையா தத்தெடுத்துக்குவார். நதியாவே பெண்ணை பார்த்திருக்கிறேன், தனியா ஒரு பெண்ணா பார்க்கல. அந்த தண்ணியே ஒரு பெண்ணா பார்த்திருக்கேன், ஒரு குழந்தையா பார்த்திருக்கேன், 7 வயது குழந்தையா பார்த்திருக்கேன். உங்க இன்ஃபுளுன்ஸ் மூலியமா யாரை வேணாலும் வர வச்சிடலாம். ஆனா ஒரு இறை சக்திய, கோயிலுக்குள்ள இருக்கிற கருவறையில இருக்கிற சக்தியை வெளியில வர வைக்க முடியுமா? ஒரு பெரிய அண்டத்துல இருக்கிற பெரிய ஒளி, அந்த ஒளி கீழே விழுந்து செதர்னுச்சு, பார்த்தா 300-400 பேருக்கு பீஸ் பீஸா சின்ன சின்ன துளியா கிடக்கு. அதான் அந்த துளிகள் தான். இந்த லென்ஸ் பாம்பு தோல் மாதிரி கிழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நெத்தி இங்க கிளியும், அப்ப உள்ள இருக்கிற எல்லா செயலும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எதுக்குன்னா அகண்ட பார்வை. அவனே மாசமாகி அவனுக்கு அவனே வளகாப்பு பார்த்து அவனே பிள்ளை பெற்றான். அவன் பெற்ற பிள்ளைங்கள் தான் பஞ்சபூதம். நாங்க மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியதில்ல, பார்த்தா போதும் இறங்கும். அப்ப எங்களை பார்த்தா சக்தி இல்ல, பித்தம், கபம், காமம் இதெல்லாம் எங்க தொடங்குனுச்சோ அங்க வந்துடும். மேல இது வேலை உடம்புல மேல நிற்கும். எங்கேயாவது இடத்துல நின்றுட்டு இருக்கோம், அதெல்லாம் கீழே இறங்கி உட்காந்துப்பாங்க. வாழ்க்கையில மாற்றங்கிறது என்னன்னா, இப்ப அடைஞ்சிருக்கிறது பேர் இது மாற்றம் இல்ல, இது துவக்கம்னு பேரு. மாற்றம் என்னன்னா போய்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன சந்தோஷத்துல மாற்றம் அடைஞ்சிட்டோம்னு நினைக்க கூடாது. இது ஒரு துவக்கம், இது ஒரு சின்ன புள்ளி வச்சிருக்கிறோம். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் நல்ல நீராடி, இன்னும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவன்கிட்ட நம்ம அருகில் இருக்கணும்னா, இறைவனை காதலிக்கவோ இறைவனை ரொம்ப நேசிக்கிறது பாசம் வைக்கிறதுலாம் இருக்காது. இயல்பா இருந்தா இறைவன் உங்களை குழந்தையா தத்தெடுத்துக்குவார். இயல்பா இருக்கணும். இறைவன்கிட்ட இறைவனை ஒரு பைனான்ஸ் கம்பெனிக்கார மாதிரி மாற்றி விட்டுறக்கூடாது, இல்லைன்னா ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி மாற்றி விட்டுறக்கூடாது இறைவனை. அந்த இயல்பா இருந்தீங்கன்னா அதுதான் ஒரு நல்ல வடிவத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த நீர்நிலையை நீங்க விட்டுறாதீங்க. அது உங்க தாய் வீடு மாதிரி, புரியுதுங்களா? 45 வயசுல 50 வயசுல 70 வயசுல தாய்ப்பால் நீ குடிச்சிருக்க முடியுமா? ஒவ்வொரு முறையும் நீ நீராடும் போது தாய்ப்பால் குடிக்கிறது மாதிரிதான். உண்மையான உன் தாய் எதுனா பார்வதி தேவி கங்கையில் இருக்கிற நீரோ இல்ல காவேரி நீரோ இல்ல இந்த மாதிரி அகத்தியருடைய பொதிகையில் இருக்கிற ஃபால்ஸ், அந்த மாதிரி குற்றாலத்தில் இருக்கிற இந்த மலைத்தொடர்ல இருந்து கொட்டப்படுற நதிகளோ, இந்த மாதிரி கடல்ல ராமேஸ்வரமோ கன்னியாகுமரியோ திருச்செந்தூர் 3 கடல் தான் ரொம்ப முக்கியமான இடங்கள். அந்த இடங்கள்ல தெய்வீகமா அந்த கடலை தானுடைய தாயா நினைச்சு அதை வணங்கி அதை குளிக்கணும். சுற்றுலா பயணி மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிடக்கூடாது. அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். இந்த திருமூர்த்தி மலையெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த திருமூர்த்தி மலையில இருந்த விடுற நதியில உண்மையிலேயே நான்லாம் பல முறை ஒரு பெண்ணை அந்த நதியில பார்த்திருக்கேன். நதியாவே பெண்ணை பார்த்திருக்கிறேன், தனியா ஒரு பெண்ணா பார்க்கல. அந்த தண்ணியே ஒரு பெண்ணா பார்த்திருக்கேன், ஒரு குழந்தையா பார்த்திருக்கேன், 7 வயது குழந்தையா பார்த்திருக்கேன் தண்ணிய. அப்ப அந்த தண்ணி என்ன தன்மையில எனக்கு என்னோட வடிவத்தை கொடுத்துருக்கோன்னு நீங்க பாருங்க. அப்ப அங்க ஷாம்பு போட்டு குளிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வேற ஒண்ணு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்க 7 வயசு பொண்ணு வரமாட்டா, ஏதாவது காட்டேரி தான் வரும். புரியுதுங்களா? அப்ப நம்ம மக்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு கோவிலுக்கு போறாங்க, ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறாங்க, அந்த இடத்த தாய் தகப்பனை வணங்குற மாதிரி வணங்கணும். தாய் தகப்பன் என்பது எப்பயுமே வணங்கக்கூடிய இடத்துல வைக்கணும். யார? தாயும் தகப்பனையும். தாய் தகப்பனை எவனுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. சூழல் சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும்? மனைவிக்கு தெரியாம மறைச்சு வச்சிடணும். புரியுதுங்களா? அப்ப சூழல் சரியான போது மனைவியே என்ன பண்ணுவா? தாயா மாறிட்டான்னா அவளே போய் கூட்டிட்டு வந்துருவா. மனைவி கொஞ்சம் தாயா மாறலைன்னா நீங்க என்ன பண்ணணும்? தாய் தகப்பனை தனியா வச்சுட்டு கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இல்லாம தனியா வச்சு அவங்களுக்கு தேவையானதை ஒரு விஷயமா பண்ணணும். அதே மாதிரி தாய் தகப்பன் உங்க கூட பயணிச்சா அவனை வணங்குற இடத்துல வைக்கணும், கேள்வி பேசுற இடத்துல வைக்கக்கூடாது. அதே மாதிரிதான் கடலோ நதியோ கோவிலோ போனா வணங்குற இடத்துலனா ரொம்ப ஆத்மார்த்தமா வணங்கி ஒரு வேலையை செய்யணும். அப்பதான் அந்த இடம், கோவிலை விட்டுருங்க, அந்த இடம் விசேஷமான இடம். திருச்செந்தூர் மண்ணு உனக்கு முக்கியம், மண்ணு தான் முக்கியம். பாக்கி கோவில் அந்த கரை அப்புறம் அங்க இருக்கிற துண்ணூறு குங்குமம் மாலை எல்லாம் உனக்கு எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் நீ விட்டுரு. அந்த இடத்துக்குள்ள
எத்தனையோ பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய ஞானிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கடல்ல பெரிய அதிசயம் இருக்கு, திருச்செந்தூர் கடல்ல எல்லாம். இல்லைன்னா சும்மா வைகுண்டர் அங்கேருந்து கடல்ல இருந்து ஏஞ்சி வருவானா? இல்ல அங்கன்னு ஒரு 4 பேர் சமாதியா படுத்து கிடக்குறானே, என்ன வேலை இல்லாமையா படுத்து கிடக்குறாங்க? அங்கன ஒருத்தர் இந்த ஒருத்தர் மூர்த்தின்னு ஒருத்தர் ஆயிருக்கிறாரு. அவர் சர்க்குரு சம்கார மூர்த்தின்னு அங்க ஒருத்தர் சமாதி ஆயிருக்காரு. அவரெல்லாம் பட்டு போன ஒரு தாண்டி மரத்துல உட்காந்து பல நாள் தியானம் பண்ணி அந்த மரத்தையே உருவாக்குனவர், புதுக்கோட்டைக்கு பக்கத்துல. அப்ப அந்த இடத்துக்குள்ள எல்லாம் ஒரு சமாதியா ஒருத்தர் போய் உட்கார்றாருன்னா அந்த இடத்தோட சூழல் எப்படி இருக்கும்? திருச்செந்தூர்லாம் நிர்வாக ரீதியாக ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அந்த ஊரை சார்ந்தவங்க, அங்க மீன் பிடிக்கிறவங்களோ, அந்த பூர்வ குடியா இருக்கிறவங்களுக்கோ தெரியாது. ஞானம் பண்ணா, தியானம் பண்ணாதான் திருச்செந்தூர் மண்ணை தெரியும். திருச்செந்தூர் மண்ணெல்லாம் எண்ணில் அடங்காத ஒரு சொர்க்கம். அந்த திருச்செந்தூர் மண்ணை பற்றி அவங்களுக்குலாம் தெரியாது. கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியாது, அறநிலைத்துறைக்கும் தெரியாது, பூர்வ குடியா இருக்கிற அவங்களுக்கும் தெரியாது, கடல்ல மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கும் தெரியாது. நல்ல உயர்ந்த தியானம் பண்றவனுக்கு அந்த மண்ணை தெரியும். ஏன்னா அங்க தியானம் பண்ண வேண்டியதில்லை, அங்க போய் காலை வச்சேன்னா தியானம் வந்துடும். அவ்வளவுதான் அந்த விஷயம். அப்ப காற்று தானா ஓடும். அப்ப எப்படியாப்பட்ட இடம் அப்படிங்கிறத பாருங்க. சில பகுதிகளுக்குள்ளெல்லாம் நம்ம இப்படி காலை வைக்கும் போதே அங்க சுவாசம் வேற மாதிரி மாறி போயிடும். இப்ப நாங்கெல்லாம் ஒரு பகுதிக்குள்ள போகும்போது சுவாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம், இது நல்ல இடமா கெட்ட இடமான்னு. சுவாசம் சில வீட்டுக்குள்ள போகும்போது இறுக்கமாயிரும், உள்ள போயிடும். சில இடங்களுக்கெல்லாம் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே சுவாசம் தலைகளா ஓடும். அப்ப பெரிய தீவிரமான ஒரு அலைவரிசை உள்ள இருக்கு அந்த இடத்துக்குள்ள அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதா இதோட விஷயம். நான் இதுக்கு போனேன், பத்மநாத சுவாமிகள் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு வர 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தீவிரமா இருக்கு. அப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 மைலுக்கு முன்னாடியே தீவிரமா இருக்கு. அப்ப அந்த தீவிரம் என்ன சொல்லுதுன்னா, கோயிலுக்குள்ளே போகாத, கோயிலுக்கு வெளியிலேயே உன்னை நான் சந்திச்சுட்டேங்குது. அப்ப நீங்க பாத்துக்கங்க. அப்ப நல்ல சுவாசம் இருந்தா 150 ரூபா 200 ரூபா டிக்கெட் எடுத்து போய் கவுண்டர்லாம் நிக்க வேண்டியதில்லை, வெளியிலே இறை அலைவரிசையை தரிசிச்சுட்டு வந்துடலாம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப சுவாசம் சரியில்லைன்னா தான் போன் பண்ணி போராடி கியூல நின்று போய் நம்ம விஐபி தரிசனத்துல இறைவனை பார்க்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளெல்லாம் எப்பயுமே ஒரு நல்ல சுவாசம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குது பாருங்க. நீங்க உங்க நண்பர்கள் மூலியமா, உங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா யாரை வேணாலும் வர வச்சிடலாம். ஆனா ஒரு இறை சக்திய, கோயிலுக்குள்ள இருக்கிற கருவறையில இருக்கிற சக்தியை வெளியில வர வைக்க முடியுமா? ஆனா ஒரு தியானம் பண்றவனால அவன் பண்றவனை பார்த்துட்டு அது இயற்கையா வருது. இது நாம் ஒன்றும் இல்லைங்க, யார் பண்ணாலும் இது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இவ்வளவுதான் இந்த விஷயம். இது அதிசயம் இல்லை, இயல்பு. இது உண்மை. வேற யாருக்கு என்ன கேட்கணும்? என்ன உங்க நண்பன் அண்ணாமலையார்ட்ட கேட்கலாமே, என்ன சொல்றாரு? நீங்க அதை சொல்லலையே, முழு கடவுள் எங்க கடவுள் சிவன் சொல்லிட்டீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, தாய், நீங்க அண்ணாமலையாரை பார்த்தீங்க, அக்னி சிலத்துக்கு போனீங்க, பஞ்சபூதத்தை வணங்குனீங்க. பஞ்சபூதத்திலேருந்து உருவான குழந்தை தான் நானு, புரியுங்களா? அதனாலதான் நீங்கள் நானும் பேசுறோம். அதனால எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, எல்லா வடிவத்திலையும் இறை சக்தி இருக்கு, எல்லா வடிவத்திலையும் இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்காக, உங்க வளர்ச்சிக்காக கல்லா உட்காந்துருக்கு, இன்னொருத்தர் வளர்ச்சிக்காக தீபமா உட்காந்துருக்கு, இன்னொருத்தர் வளர்ச்சிக்காக மரமா உட்காந்துருக்கு, இன்னொருத்தருடைய வளர்ச்சிக்காக குரங்கா இருக்கு, இன்னொருத்தருடைய வளர்ச்சிக்காக நாயா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, உங்க பாயிண்ட்ல பாக்குறது. அப்ப ஏன் வளர்ச்சிக்கு காற்றா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒரு நாள் என்ன மாதிரி நீங்க வளர்ந்து வந்தீங்கன்னா, பஞ்சபூதங்களே நீங்க என்ன பண்ணுவீங்க, அக்னியையே காற்றா பார்ப்பீங்க. நீங்க கொடைக்கானல் மலையை எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியாது, நான் எப்படி பார்ப்பேன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஊட்டிக்கு போனா எப்படி பார்ப்பீங்க? இப்ப நான் எப்படி பார்ப்பேன், அழகான காற்றை தான் பார்ப்பேன். அப்ப ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, நீ வளரணும் கண்மணி, அதனால ஓம் போக்குல ஓம் மூளைக்கு ஏத்த மாதிரியே என்னுடைய வடிவத்தை காட்டுறேன்.
ஒரு சின்ன கல்லா உட்காந்துக்கிட்டு பிள்ளையார காட்டுறேன், அடுத்த கொஞ்சம் பெரிய கல்லா முருகனா காட்டுறேன், அடுத்தது கொஞ்சம் அகண்டு சிவனா காட்டுறேன், அடுத்தது ரொம்ப ரொம்ப உயரமா நிக்கிற பெருமாளா காட்டுறேன். இந்த மாதிரி தான் விஷயம். நீ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன்னா உனக்கு நான் வேற வடிவத்துல காட்டுறேன். அப்படிதான். அப்ப ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இறை தத்துவம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, கிடைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ஆளுங்க சொல்ல தெரியாம பிரிச்சு பண்ணிடுறாங்க. ராமனும் சிவனும் அண்ணன் தம்பி கிடையாது, ஒருத்தங்க தான். இது தெரியாது. நீங்க இயேசுக்கும் அல்லாவுக்கும் சண்டை போடுறதெல்லாம் நெக்ஸ்ட். ராமன் சிவன் யாருன்னு தெரியாது. புரியுதுங்களா? நம்ம ஊர்ல நீங்க எல்லாம் சிவனை கும்பிடுறீங்கல்ல, உங்களுக்கே சிவன் யாரு? ராமன் தான் சிவன், சிவன் தான் ராமன். ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறீங்க, ஒரே கேரக்டரை கும்பிடுறீங்க, ஆனா வேற வேற மாதிரி மாற்றி கும்பிடுறீங்க. இப்ப நிறைய பிராமணர்கள் இருக்கிறவங்க ராமனை தான் வழிபடுவாங்க, சிவன் தான் மூஞ்சியை மூடிட்டு ஓடிடுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ராமனை கண்டா ராமன் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஆனா பரவாயில்ல நம்ம சிவனுக்கு முன்னாடி நிக்க முடியாதுங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு டைப்பா போயிருவீங்க. ஆனா ரெண்டு பேருமே ஒன்றுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போதிய வளரல, வளர்ந்து வந்தனா ராமனும் சிவனும் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. புரியுதுங்களா? எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? 2 எம்ஜிஆர் இருப்பாங்க, ஒரே எம்ஜிஆர் தான். அதே மாதிரி ஒரு புக்கு தான், அது 500 மாறுது பாருங்க. ஒரு நகல்ல இருந்து எடுக்கப்படுற ஜெராக்ஸ் தான். அப்ப இறைவன்கிறது ஒரு வடிவம் தான், அது ஒரு வடிவத்திலிருந்து பல ஜெராக்ஸ் உருவாகுது. புரியுதுங்களா? ஒரு பெரிய அண்டத்துல இருக்கிற பெரிய ஒளி, அந்த ஒளி கீழே விழுந்து செதர்னுச்சு, பார்த்தா 300-400 பேரு பீஸ் பீஸா சின்ன சின்ன துளியா கிடக்கு. அதான் அந்த துளிகள் தான். அப்ப ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இறைவனோ இறைவனுடைய காட்சியோ தெரியும். நீங்க மாணிக்க வாசகர் புத்தகத்தை கையில வச்சிருக்கிறது காரணம் உன்னுடைய வளர்ச்சி. அந்த புத்தகத்தை கீழே வச்சுட்டேன்னா மாணிக்க வாசகன்னு நேரில் பார்த்துட்டேன்னு அர்த்தம். ஒரு நாள் நீ கீழே வைப்ப, அன்னைக்கு நேரா வருவான். புரியுதா? நேரம் தான் வந்திருக்கிறான், நீங்க உங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான் விஷயம். அதனால அதுதான் இறையோட தத்துவமே, அதுதான். நீங்க கண்ணாடியை போட்டுக்கிட்டு கண்ணை பண்றாங்கல்ல, தியானங்கிறது என்னன்னா, இந்த லென்ஸ் பாம்பு தோல் மாதிரி கிழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நெத்தி இங்க கிளியும், அப்ப உள்ள இருக்கிற எல்லா செயலும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எதுக்குன்னா அகண்ட பார்வை, அகண்டு அத டீப், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப போதிய சக்தி, நீ உன் கண்கள், இந்த கண்களை வச்சு என்ன கண்டறிஞ்சிட முடியாது, நான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சக்தி. அப்ப உன்னுடைய தோல் இருக்குல்ல, தியானம் பண்ணி 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 உரி, வெங்காயத்தோலை உரிக்கிற மாதிரி உரி, நெற்றியில இருக்கிற உரி, உன் கண்ணுடைய புருவ மத்திக்குள்ள கண்ணோட விஷயத்துல இருக்கிறது உரி, எல்லாம் தானா உரியும். உரிய 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 இறைவன் தெரிவான், பல்வேறுபட்ட வடிவத்தில் தெரிவான், அப்படியே கலர்ஸ் கலர்ஸா மாறுவான். அப்ப நீ பார்த்து சிரிச்சிருவ, மெய் சிலுத்து போயிருவ. ஆஹா, கல்லா தெரிஞ்சடா, மண்ணா தெரிஞ்சடா, சிலையா தெரிஞ்சடா, எல்லாமும் தெரிஞ்சடா. இப்ப ஒண்ணுமே இல்லாம நட்சத்திரமா தெரியலடா, நட்சத்திரமும் தாண்டி காற்றா தெரியுவான், காற்றையும் தாண்டி ஒண்ணு இல்லாம தெரியுவான், கடைசியா வெட்ட வெளியா ஒண்ணுமே இல்லாம இருப்பான். அப்படியே எம்டினஸ்ஸா நிக்க வேண்டிதான். ஓகே, அந்த மாதிரி மாறுங்க. நீங்க மாறாம உங்க தோலை உரிக்காம கருத்தியலா யாருக்கிட்டையும் நீங்களும் போய் கேட்காதீங்க, நீங்களும் கருத்தியலா வாதிடாதீங்க. கோர்ட்டுக்கெல்லாம் இப்ப போவாதீங்க, இன்னும் லேட்டா போகணும். நீங்க நம்ம தோலெல்லாம் கொஞ்சம் உரிக்கணும். இப்ப உரிச்சாதான் நல்ல சவுண்ட் வரும். சரியா? இன்னும் வேற யாரும் கேட்கணும்? தோல் உரிக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சமா உரியும், கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ணா உரியும். நானே உரிக்கணுமா? இல்ல, அது வேற விதமெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது இயற்கையா ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய தியானத்துல மேன்மை அடைகிறது என்னன்னா, மௌனம் உங்களுக்கு கிடைக்கும் போது, தன்னையே தியானத்துல மறக்கும் போது, உள்ள என்னன்னா உங்களுடைய தோள்கள் உள்ள இருக்கிற உள்பகுதிகள் இருக்குல்ல, கண்ணோட உள்பகுதி, கண்ணுடைய உள்பகுதி, மூக்கு துவாரத்தோட உள்பகுதி, நெற்றியோட உள்பகுதி, பெடரியோட உள்பகுதி, இதோட உள்பகுதி, இதயத்தோட உள்பகுதி, இங்க இருக்கிற இந்த இடத்தோட உள்பகுதி, உள்நாக்கோட உள்பகுதி, இது எல்லாமே மாறும். இப்ப நாத விந்துங்கிறது விந்து தானே, அது எப்படி ஆவியா ஒரு அலைவரிசையா எப்படி மேல வருது? அப்ப தோல் உரிக்கிற மாதிரி அந்த நாத விந்துக்குள்ள எவ்வளவு பெரிய உருகேத்தணும்.
தாறு காட்சி பார்த்துருக்கீங்களா? தாறு காட்சி ரோட்டில் முன்னாடியெல்லாம் போடுவாங்களே, இப்பெல்லாம் யாரும் தாறு காய்ச்சறது கிடையாது. அந்த தாறு காய்ச்சற மாதிரி தான் நாதவிந்த காய்ச்சணும். கஞ்சி காட்சி பார்த்துருக்கீங்க, சோறு காட்சி பார்த்துருக்கீங்க. தியானத்துல நாதவிந்த காட்சி பார்த்துருக்கீங்களா? இதான் அருணகிரிநாதர், இதான் மாணிக்க வாசகர், இதான் திருமூலர், இவங்கெல்லாம் உயர்ந்த ஞானிகள். நீங்க சொன்னா நாதவிந்த நமச்சிவாயம், நாதவிந்தே சிவன் ஒளி அப்படின்னா காய்ச்சினாதான். நீரை காய்ச்சி 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 சுண்டி என்ன ஆகும்? நீருக்குள்ள என்ன இருக்கு? உங்க நாதவிந்துக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒளி இருக்கு. இப்ப என்ன இருக்கு நாதவிந்துல? கிருமி இல்ல, உயிர் இருக்கு. நீங்க ஒரு குழந்தைய கிருமிய பத்திரிக்கீங்க, ஒரு குழந்தை தானே பத்திரிக்கீங்க. அப்ப அதுக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிரை மேன்மைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியல. புரியுதுங்களா? அப்ப அவன் என்ன பண்றான்? அந்த உயிரை மனைவி கிட்ட அனுப்பாம தான் உயிரை தானே வச்சுக்கிட்டு, அது காற்று வழியா, இப்ப நீங்க விந்து இருக்குல்ல, இப்ப கணவன் மனைவியா இணைகிறீங்கன்னு வச்சுங்க, இந்த நீர் வெளியேறிடும். அடுத்த 10வது நிமிஷத்துல திருப்பி அதே இடத்துல நீர் ஊறிடும். அப்ப அதே இடத்துல அதே மாதிரி விந்தணுக்கள் வந்துடும். நீங்க இன்னொரு 1 ஹவர் கழிச்சு உடலுறவு பண்ணாலும் அதே மாதிரி நாத விந்து, அதே மாதிரி உயிரணுக்கள் வரும். அப்போ உங்களுடைய தலைப்பகுதியிலையோ உங்களுடைய மூக்கு பகுதியிலையோ உங்க சுவாசத்துல நாத விந்து ஊறுறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் இயற்கையா உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்ப நீ என்ன பண்றன்னா, ஒவ்வொரு முறையும் கிணத்தை இறக்கிற மாதிரி 40 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா இறைச்சி ஊத்திக்கிட்டே கிடக்குற. என்ன பண்ற? இறைச்சி ஊத்திட்டு சிவசிவான்னு கடைசியில தண்ணியை தூக்கி ஊத்திட்டு எல்லாம் சமர்ப்பணம்ட்டு வந்துடுறேன். இறைவனுக்கு சமர்ப்பணம், குளிச்சுட்டா எல்லாம் சரியா பெறும், தீட்டு இல்லை அப்படின்னு ஓடி பெரிய பட்டையை போட்டுட்டு நமச்சிவாயத்தை பார்க்க வந்துடுறேன். அவன் என்ன சொல்றான்? நமச்சிவாயத்தை வெளியில பார்க்காத, நமச்சிவாயத்தை உள்ள இருக்கு, நமச்சிவாயத்தை தான் வெளியில இறைச்சி ஊத்திட்டு வந்த. புரியுதா? படுப்பாவி, நமச்சிவாயத்தை வெளியில இறைச்சி ஊத்தாத, நமச்சிவாயத்தை உள்ள பாரு, 90ல பார்த்துட்டு உட்காந்துருக்காத அப்படின்னா. இப்ப பாடின அருணகிரி பாடினவனா, மாணிக்க வாசகம் பாடினவனா நமச்சிவாயத்தை வெளியில பார்க்கல, உள்ள பார்த்தான். அப்ப என்னாச்சு? அவன் எழுதுனதே நமச்சிவாயமா மாறி போச்சு. அப்ப இதை படிக்கிறவனுக்கெல்லாம் என்ன ஆகும்? நாத விந்து தாறு காய்ச்சற மாதிரி காய்ச்சும். அப்ப உயிர் துளி என்ன ஆகும்? நமச்சிவாயமா மாறும். அப்ப அங்க மனைவி தேவையில்ல, உன் உயிரை நீயே குழந்தையாக பெற்றெடுக்கிற வாய்ப்பை பெறுவாய். புள்ள பெற்றுக்கிறதுக்கு ஒரு அம்மா தேவையில்ல. மாசமாயி 4வது மாசம் 5வது மாசம் உங்க எத்தனாவது மாசம் அமுச்சு விடுங்க உங்க அம்மா வீட்டுக்கு? அதெல்லாம் தேவை கிடையாது. இப்ப ஒவ்வொரு ஞானி என்ன பண்றான்? அவனே மாசமாயி அவனுக்கு அவனே வளகாப்பு பார்த்து அவனே புள்ள பெற்றான். அவன் பெற்ற பிள்ளைங்கள் தான் பஞ்சபூதம். ஒவ்வொரு ஞானி என்ன பண்றான்? பல உயிர்களை பெற்கிறான். அப்ப சிவன் அப்பான்னு சொல்றோம்னா பல உயிர்களை தியானத்திலேருந்து, இந்த நாத விந்துலேருந்து அப்படியே ஒளியா உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கறதான் நம்மளுடைய பண்டைய காலத்திலிருந்து நுட்பமாக சொல்லக்கூடிய வரலாறுகள், அந்த செயல்கள். அப்ப கீழே இருக்கிற நாத விந்த காய்ச்சி 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 மேல எடுத்துட்டு பெடரியில வச்சு நெற்றி போட்டுல வச்சு படைப்போட தத்துவத்தை உருவாக்கணும். முருகன் எங்க பிறந்தான்? நெற்றியில பிறந்தானா? அப்ப முருகன் எப்படி பிறந்தான்? பார்வதியை கட்டிப்பிடிச்சு பிறந்தானா? அப்ப நாத விந்த தாறு காய்ச்சற மாதிரி காய்ச்சினான் சிவன். காய்ச்சிக்கிட்டே இருந்தான். காய்ச்சி காய்ச்சி என்ன பண்ணான்? கீழே இருக்கிற நாத விந்த, நம்ம ஊர்ல தண்ணியில கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருச்சுன்னா குளத்துல மீன் இருக்கு, குறவ மீன் என்ன பண்ணும்? சேத்துக்குள்ள போயிரும்ல. தண்ணி எல்லாத்தையும் இறைச்சோன்னா மீன் மட்டும் தெரியும்ல. அப்ப மீனை கையில பொறுக்கி எடுப்போம்ல. அந்த மாதிரி இந்த நாத விந்த வத்த வச்சு இந்த நாத விந்த நீராவி தத்துவமா மாற்றும் போது அந்த உயிர் துளி தெரியும். அந்த உயிர் துளியிலேருந்து ஒரு புகைக்கு நம்ம ஊதுபத்தி கொளுத்தி வச்சா ஒரு புகை வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அலைவரிசை வருது. உங்க உயிர் துளி இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு அலைவரிசை வருது. அந்த அலைவரிசையை முதுகு தண்டு வழியா கொண்டு வர்றான். கொண்டு பெடரியில வைக்கிறான். அதை நெற்றி பொட்டு வழியா வெளியேற்றுறான். அதுதான் படைப்பு. முருகன் இப்படிதான் பிறந்தான். சரிங்களா? இப்படிதான் எல்லா ஞானியும் உருவாகிறான். தியானத்துல நாங்கள் உருவானது இப்படிதான். நாங்க வேற எதுவும் பிரத்யேகமாலாம் உருவாகல. இதுதான் தியானம். இப்ப நாம் உருவானதும் இதுதான், நீங்க உருவாக போறது இதுதான். ஆனா இது வெவ்வேறு வடிவமா உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனா கடைசியா ஃபைனலா ஒருத்தர் இதை தெரிஞ்சுக்குவார், எப்படி உருவாகி இருக்கிறாரு. சில பேருக்கு இந்த வடிவத்தை தெரியாமையே வளர்த்து கொண்டு வருவாங்க.
கீழே நாத விந்துக்கு அடுப்பு எரியறத தெரியாமையே வளருவாங்க தியானத்தில். அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு தியானம், ஒரு அலைவரிசை, ஒரு சக்தி அப்படின்ட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதோட வடிவம் இந்த நாத விந்து மாறுறத வச்சுதான் உன்னுடைய தியானமே இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த நாத விந்து நல்லபடியா மாறும்போது உனக்கு காம எண்ணமே இல்லாம போயிடும். தவறான சிந்தனைக்குள்ள இருந்து நீ அகப்பட்டு வெளியில வந்துருவ. புரியுதுங்களா? மனைவிய தாய் என்று அழைப்ப, தேவி பார்வதி தேவி போல அன்னை என்று அழைக்க ஆரம்பிச்சிருவ. அப்ப உனக்குள்ள இருந்து ஒரு நல்ல புது சூழல் உருவாகும். அப்ப உன்ன மாதிரி ஆள இந்த மாதிரி சுவாசத்துக்குள்ள இருக்கிறவனை பார்க்கும்போது ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள பிறருக்கு நன்மை விளைவிக்கும் அப்படிங்கறதான் விஷயம். இப்ப என்ன ஒரு சின்ன பொண்ணு இளம் பொண்ணு பாக்குறான்னா அவளுடைய வாரிசு உருவாகிறதுக்கு பெரிய விஷயமா உருவாகும். ஒரு சின்ன பையன் பாக்குறான்னா அவனுடைய நாதவிந்து மாறுறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அப்ப கீழ்நிலையில ஒரு ஆணோ பெண்ணோ போகாம எங்களை மாதிரி ஆளை பார்க்கும் போதே தடுத்து நிறுத்தப்படும். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு மூட்டு நழுவி போச்சுன்னா ஒரு வைத்தியர் சரி செஞ்சு விடுவார்ல, அந்த மாதிரி சில பேருக்கு பித்தம் தலைக்கு ஏறிடும், சில பேருக்கு காமமே தலைக்கு ஏறிடும். எங்களை மாதிரி ஆளை பார்த்தா என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கீழே இறங்கி வரும். நாங்க மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, பார்த்தா போதும் இறங்கும். அப்ப எங்களை பார்த்தா சக்தி இல்லை, பித்தம், கபம், காமம் இதெல்லாம் எங்க தொடங்குனுச்சோ அங்க வந்துடும். மேல உடம்புல மேல நிற்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், அதெல்லாம் கீழே இறங்கி உட்காந்துக்குவாங்க. அப்ப என்னன்னா சப்சாடா இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தா அதுங்கெல்லாம் கீழே வரும். அப்ப உயர்ந்தவங்களை பார்த்தா எல்லாமே கட்டுப்படும். அதனாலதான் உயர்ந்த ஞானியை பார்த்தா பஞ்சபூதங்கள் கட்டுப்படும், 9 கோள்கள் கட்டுப்படும், 27 நட்சத்திரங்கள் கட்டுப்படும் சொன்னதுக்கு காரணம் இந்த மாதிரி அனைத்தையும் கையாள முடியும் பார்வையால, எந்த வேலையும் செய்யாம அப்படிங்கறதுதான் இதோடைய செயல்பாடு. அப்ப மக்கள் ஊர்ல சூழல்கள்ல உங்க வீட்டுல இருக்கிற புள்ள பல நாள் ஒரு பெண் சார்ந்த புகைப்படத்தை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தானா காம என்ன பண்ணும், இடுப்புல இருந்து ஏறி முதுகிட்ட வந்துடும். அப்ப அவனுக்கு என்ன ஆகும், ஒரு உணர்ச்சி வசப்பட்டுருவான். வாய்ப்பு கிடைச்சுன்னா வாட்ஸ்அப்ல இருக்கிற பெண் நண்பர்களுக்கெல்லாம் போன் பண்ணி நைட்ல பேசிக்கிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் பேசுவான், அடுத்தது பழகுவான், அடுத்தது முதுகுல இருக்கிறது கொஞ்சம் நைட்டா கொஞ்சம் மேலே ஏறும், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும், அப்புறம் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும். அவன் எங்களை மாதிரி ஆளை பார்க்கும்போது மேலே ஏறி பிடிச்சில அது கீழே இறங்கி எங்கன்னு ஆரம்பிச்சிச்சு அங்கே உட்காந்துக்கும். அப்போ அவன் இயல்புக்கு வர்றான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்ப குழந்தைங்களை எல்லாம் கூட்டியாந்து ஒரு சாமியார்ட்ட காட்டுறது, சாமியார்ட்ட போறதெல்லாம் சாமியார் கிடையாது, அந்த குழந்தைகளோட தன்மைகள் மாறுறதுக்காக. இதான் இதோடைய போக்கு, இதான் இதோடைய வடிவம். அப்ப நீங்க எந்த பொருளை கவனிச்சீங்களோ, எந்த பொருளை நோக்குறீங்களோ, எந்த பொருளை நினைக்கிறீங்களோ, அப்ப அதே மாதிரி உங்க உடல்ல ஒண்ணு வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்ப நீ எதை நினைக்கிறோயோ அதுவா மாறுறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான். பசி இல்லாத ஒரு பையன்கிட்ட பரோட்டா போடுறத அவன்கிட்ட 2 நிமிஷம் அந்த வீடியோ காட்டினீங்கன்னா பசி வந்துடும். அப்ப அந்த ஹார்மோன் சுரந்து ஒரு நீர் சுரக்கும், பசியை தூண்டிடும். அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரிதான் எந்த ஆணோ எந்த பெண்ணோ காமமே இல்லாதவங்கள்ட்ட ஒரு தவறான புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூண்டிடும். அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கொள்ள வேண்டாம், ஆனா அது மேல் நோங்கிரும். அதை சமன் பண்ற வாய்ப்புகள் அங்க இல்லாம போயிடும். அப்ப இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் தவறு செய்வான். இதுதான் இதோட வடிவம். அப்ப அது சமன் செய்யப்படணும். அப்ப ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எப்பொழுதுமே உடலை சீரா வச்சுக்கணும், சமன் பண்ணி வச்சுக்கணும், எல்லாத்தையுமே மேல் நோங்க விடக்கூடாது. அப்ப இறைவன் என்ன சொன்னான்னா, என்ன மேல் நோங்க வை, ராக்கெட்டு மேல போகுது இல்ல, அந்த மாதிரி உன் நாதம் கீழ் நோங்கி போகுது, மேல் நோங்கி வரவை. எதெல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்குன்னா தீய விஷயங்கள் எல்லாம் மேல் நோங்கி போகுது, நல்ல விஷயங்கள் மேல் நோங்கி வர மாட்டேங்குது. அப்ப இறை சிந்தனை, இறை ஆற்றல், இறை அலைவரிசை நாத விந்துல இருக்கு. அதுதான் குண்டலினி சக்தின்னு இடுப்புல இருக்கு. அப்ப அவன் என்ன சொன்னான்னா, அதுல இருந்து நல்ல அலைவரிசை மேல் நோங்கி வரணும். அப்ப நல்ல அலைவரிசை மேல் நோங்கி வரணும். கபமோ பித்தமோ இந்த மாதிரி சூழல்கள் இதெல்லாம் மேல் நோங்கி வரக்கூடாது. அப்ப உடலுக்கு சீரான ஒரு செயலை பண்ணிக்க முடியாது. இப்ப பித்தம் மேல் நோங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
மயக்கம் வந்துடும், உணவு எடுத்துக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது, அப்போ உடல் ஒரு மாதிரி ஆயிரும். இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள். அப்போ இதெல்லாம் சமன் பண்ணுறதுக்கு தான் தியானத்தில் பெரியவங்க காட்டி கொடுத்தது சொன்னது. சரிதானே? இதெல்லாம் சரி செஞ்சாதான் அப்புறம் தோலை உரிக்கலாம். ஆரம்பத்திலே தோலை உரிச்சோம்ச்சிங்க, இப்போ இது எல்லாமே மேலே ஏறிடும். இறைவனும் மேலே ஏறுவான், தீய பழக்கத்தில் உள்ள 4 பேர் சேர்ந்துட்டு மேலே ஏறுவான். அப்போ என்ன பண்ண முடியும்? 4-5 ரவுடிகளை வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு சாமியார் போனார்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அந்த மாதிரி தான். இப்போ பித்தம் கபம் இதெல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களெல்லாம் கொண்டு வரணும். இங்கேயே கீழேயே, மேலே இறைவன் மட்டும்தான் போகணும். அவ்வளோதான் விஷயம்.